வணக்கம், இது நியூஸ் போக்கஸ் தமிழ். இந்த நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் கிஸ்ஃப்ளோர் நிறுவனத்தின் ஃபவுண்டர் மற்றும் சிஇஓ திரு சுரேஷ் சம்பந்தம் அவர்கள். சார் வணக்கம். மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தினுடைய சாஃப்ட்வேர் மிகப்பெரிய கோளாறின் காரணமாக அது செயல்படாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. இதனால மக்களுக்கு சேவை வழங்கிட்டு வந்த பல்வேறு நிறுவனங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. மக்கள் ஒரு பெரிய இன்னல்களை எதிர்கொண்டுட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனைக்கான காரணம் என்ன சார்? அது என்னன்னா, மைக்ரோசாஃப்டோட சாஃப்ட்வேர் ப்ராப்ளம்னு நம்ம நிறைய நியூஸ்ல போட்டிருக்காங்க. ஆக்சுவலா மைக்ரோசாஃப்ட் வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதுல நிறைய மற்ற சாஃப்ட்வேர் ரன் ஆகுது. ஓகேங்களா? அதுல ஒரு பாப்புலரான சாஃப்ட்வேர் வந்து க்ரௌட் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா இங்க முக்கியமான பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ், பிஸ்னஸ் லேப்டாப்ஸ் இருக்கு இல்லையா, எண்ட் யூசர்ஸ் அவ்வளவா வாங்க மாட்டாங்க அந்த சாஃப்ட்வேர். அது வந்து ஒரு சைபர் செக்யூரிட்டி த்ரெட்டை ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். அதை பிஸ்னஸ்ல யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஏர்லைன் சிஸ்டம்ஸ் அந்த மாதிரியான நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்கக்கூடிய அவங்களோட கம்ப்யூட்டரில் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் இருந்துச்சுன்னா அதில் அவங்க வந்து இந்த க்ரௌட் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற அந்த சாஃப்ட்வேரை வாங்கி அதை இந்த சைபர் செக்யூரிட்டி த்ரெட்டை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக அதை இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து அந்த க்ரௌட் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற அந்த சாஃப்ட்வேர் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் ஒரு பக் ஃபிக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ரிலீஸ் வந்து அவங்களுடைய க்ளவுட் வழியாக எல்லா இடத்துக்கும் அவங்களோட கம்ப்யூட்டர் எங்கெங்கெல்லாம் யாரெல்லாம் அந்த சாஃப்ட்வேர் வாங்கியிருக்காங்களோ அதுக்கு ஆட்டோமேட்டிக் அப்டேட் போயிடுச்சு. பட் அந்த பக் ஃபிக்ஸ் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஃபால்ட்டியான பக் ஃபிக்ஸ். அது வந்து சிஸ்டம் வந்து கிராஷ் பண்ணிட்டு மைக்ரோசாஃப்ட் ப்ளூ ஸ்க்ரீன்னு ஒரு எரர் வரும். ஆக்சுவலா அது ப்ளூ ஸ்க்ரீன் ஆஃப் டெத்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு எரர் கொண்டு போயிடுச்சு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதுக்கும் மைக்ரோசாஃப்ட்டுக்கும் ஒரு டைரக்டான கனெக்ஷன் இல்லை. ஓகேங்களா? என்னன்னா ஒரு ஒரு பெரும்பான்மையான பேர் வந்து இந்த க்ரௌட் ஸ்ட்ரைக்ன்ற சாஃப்ட்வேர் B2B சிஸ்டம்ஸ்ல வந்து அவங்க எம்ப்ளாயீஸ்க்கு வந்து கம்பெனி வாங்கி கொடுத்துருக்கிறதுனால செக்யூரிட்டி ஒரு ஆன்டிவைரஸ் வாங்குற மாதிரின்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீட்டில் கம்ப்யூட்டர் வாங்க நம்ம ஒரு ஆன்டிவைரஸ் வாங்குறோம் இல்லையா? சப்போஸ் நம்ம வாங்கின ஆன்டிவைரஸ் வந்து ஒரு பக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து சிஸ்டம் கிராஷ் பண்ணுச்சுன்னா அதை வந்து நம்ம மைக்ரோசாஃப்டை பிளேம் பண்ண முடியாது. ஓகே, அந்த மாதிரி இது எல்லாரும் வந்து தவறாக மைக்ரோசாஃப்டை பிளேம் பண்ணிருக்காங்க. சரியான ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த க்ரௌட் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற சாஃப்ட்வேரோட பக் வந்து ஒரு நிறைய கம்ப்யூட்டரை வந்து பாதிச்சிருக்கு. குறிப்பாக வந்து இந்த மாதிரி கிரிட்டிக்கல் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ், அதாவது ஏர்லைன் ரிசர்வேஷன் சிஸ்டம்ஸ், அந்த மாதிரி புக்கிங் சிஸ்டம்ஸ், இதெல்லாம் இவங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அங்கே பண்ணதுனால அதனால பயனாளிகள் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து டைரக்டா அஃபெக்ட் ஆனதுனால அது ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. கன்சியூமர்ஸ் வந்து நார்மல் இப்போ நீங்களும் என்னையும் மாதிரி ஆட்கள் இந்த சாஃப்ட்வேர் நம்ம வாங்குறது இல்லை. க்ளவுட் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் நம்ம வாங்குறது இல்லை. அதனால நமக்கு ஜென்ரலாக இது அஃபெக்ட் ஆகாது. ஸோ மைக்ரோசாஃப்ட்டுக்கும் அந்த க்ரௌட் ஸ்ட்ரைக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் கூட இல்லை. இது வந்து தனிப்பட்ட முறையில் எல்லாரும் வாங்கி இன்ஸ்டால் பண்ணுற சாஃப்ட்வேர். ஸோ அதனால 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு. அது கிட்டத்தட்ட அன்ரோல் பண்ணிட்டாங்க. அது என்னன்னா, அந்த சாஃப்ட்வேரை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க சென்ட்ரலைஸ்டா. அது ஸ்ப்ரெட் ஆகி எல்லா கம்ப்யூட்டருக்கும் திருப்பி அந்த பழைய சாஃப்ட்வேரே புது அப்டேட் போகாம பழசே போகிறதுக்கு ஒரு 1 டே ஆகும்னு வச்சுக்கோங்க. 1 டேக்கு அப்புறம் இது எல்லாம் சரியாயிடும். இது கொஞ்சம் அதுதான் இதோட பேக்ரவுண்ட். கரெக்ட் சார். ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்த எல்லாரும் என்ன புரிஞ்சுட்டாங்கன்னா ஒரு ஹேக்கர்ஸோட அட்டாக் அப்படின்ற மாதிரி தான் புரிஞ்சுட்டாங்க. அப்புறம் செய்திகள் வந்துட்டு இருந்தது, நீங்க சொன்ன மாதிரி க்ரௌட் ஸ்ட்ரைக் அட்டாக் தான் அப்படிங்கிற மாதிரி. அங்க நடந்த பிரச்சனை, அந்த சாஃப்ட்வேர்ல நடந்த அப்டேட்ஸ் அதுல பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. பட் இந்த மாதிரியான பிரச்சனை ஃபர்ஸ்ட் டைம் எதிர்கொள்றாங்க. இது மக்கள் எல்லாரும் மக்களுக்கு வழங்கக்கூடிய சேவை நிறுவனங்கள் எல்லாமே இதை தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு பிரச்சனை வந்ததுனால மக்களோட இயல்பு வாழ்க்கை முடக்கூடிய ஒரு சூழல் வந்துச்சு. இது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் திரும்பவும் நடக்குமா, அல்லது இதுக்கான ஒரு நிரந்தர சொல்யூஷன்ஸ் நோக்கி நகர்றாங்களா? எப்படி பார்க்கலாம் அது? க்ரௌட் ஸ்ட்ரைக்ன்றது ஒரு அட்டாக் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகேங்களா, அது நம்ம தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோம். நாட் அன் அட்டாக். இட்ஸ் வந்து ஒரு சாஃப்ட்வேர் பக்னால வரக்கூடிய ஒரு ஃபால்ட். ஓகேங்களா, இட்ஸ் நாட் ஒரு என்ன சொல்றது சைபர் செக்யூரிட்டி அட்டாக், வைரஸ் அட்டாக் அந்த மாதிரி இல்லை. இது வந்து ஒரு ஃபால்ட்டி சாஃப்ட்வேர் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணிட்டு இருக்க மிஷின்ல ராங்கா அப்டேட் ஆனதுனால
அந்த ஃபால்ட்டி சாஃப்ட்வேர் வந்து மிஷன் கிரிட்டிக்கல் சிஸ்டம்ஸ் நிறைய யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால வரக்கூடிய இஷ்யூவை தவிர இது வந்து அட்டாக் இல்லை அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் சைபர் அட்டாக், சைபர் செக்யூரிட்டி அட்டாக் மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை. ஒன்று. ரெண்டாவது, அப்கோர்ஸ் எல்லா கம்பெனிஸும் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பிளாக் ஸ்வான் ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இதெல்லாம் எப்போ வரும்னு யாராலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ப்ரிகாஷன் எடுத்தாலும் ஒரு 4-5 வருஷத்துக்கு ஒரு தடவை, 3 வருஷத்துக்கு ஒரு இந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூ வரும், வந்துட்டு அது சரி பண்ணிடுவாங்க. ஒரு 1 or 2 days நமக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும் தான், அது ஒன்றும் செய்ய முடியாது. பட் அவங்க ப்ரிகாஷன் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா ஏதாவது ஒரு பக் வந்து தவறுதலா சரியா டெஸ்ட் பண்ணாம ப்ரொடக்ஷன்ல போயிடும். சாஃப்ட்வேர் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான சிஸ்டம்ஸ் ஆக்சுவலா, அப்போ வந்து ஒன்றும் செய்ய முடியாது. பட் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்க உலகமே வந்து எல்லாம் இணையத்தை நோக்கி எல்லாமே கனெக்ட் ஆயிருக்காங்க. ஏஐ போன்ற விஷயங்கள்லாம் மக்கள் வந்து ரொம்ப அடாப்ட் ஆயிட்டாங்க. இந்த மாதிரியான நேரத்துல இப்படி ஒரு சிக்கலை எதிர்கொள்றது அப்படிங்கிறது வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் ஃபேஸ் பண்ற பிரச்சனை மாதிரி எனக்கு நினைவு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் ஃபேஸ் பண்ற மாதிரி பிரச்சனையா இருக்கு. இது ஏற்கனவே மக்கள் எதிர்கொண்டு இருக்காங்க, இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்கா? இந்த மாதிரி பிரச்சனை ஃபர்ஸ்ட் கேள்வி இது ஏற்கனவே நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம், இது இனியும் வரக்கூடிய காலகட்டத்தில் தொடருமா அப்படிங்கிற விஷயம், அப்படின்னா அதுக்கான மாற்று என்ன செய்ய வேண்டிய தேவை இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஒண்ணு ரொம்ப சிம்பிளான விஷயம் வந்து இது ஏற்கனவே வந்திருக்கு. ஏன்னா ஒரு பல நேம்ஸ்ல பல சுச்சுவேஷன்ல வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அப்போ கொஞ்ச நாளைக்கு பேசுவாங்க, அதுக்கப்புறம் திருப்பியும் அந்த நியூஸ் மாறிடும், மறந்துடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. சரி, ஒரு 5 years 6 years முன்னாடி இந்த மாதிரி பேர் மறந்துட்டோம், இந்த மாதிரி நேம்ல வேற ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. இதுக்கு சரியான சொல்யூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய கிளவுட் பேஸ்ட் சாஃப்ட்வேருக்கு போறது தான். ஓகேங்களா? இப்போ எல்லாமே இன்டர்நெட் கனெக்டடா இருக்கு. ஆனா நிறைய சாஃப்ட்வேர் வந்து லோக்கலா இப்போ அவங்க கம்ப்யூட்டர்ல லேப்டாப்ல இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ற மாதிரியான சாஃப்ட்வேரா இருக்கு. இப்போ கிளவுட் பேஸ்ட் சாஃப்ட்வேர்னு போயிட்டீங்கன்னா வெறும் ஒரு ப்ரௌசர் இருந்துச்சுன்னா போதும், ஒரு ஒரு க்ரோமோ இல்லை வந்து சஃபாரியோ இல்லை ஏதோ ஒரு இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரோ ஒரு ப்ரௌசர் இருந்துச்சுன்னா போதும். அடோப் கிளவுட் மாதிரி. அடோப் கிளவுட் இல்ல, just any cloud. நீங்க just all you need is a browser. You're running software on the cloud. All you need is இந்த கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ விண்டோஸ் கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகலைன்னா நீங்க இன்னொரு கம்ப்யூட்டருக்கு போய்க்கலாம். இன்னொரு கம்ப்யூட்டருக்கு போயிட்டு அங்கே ஒரு ப்ரௌசர்ல போயிட்டு கனெக்ட் பண்ணீங்கன்னா அப்படியே ஒர்க் ஆகிடும். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு லாகின் மாத்திரம் பண்ணால் போதும். நீங்கள் எப்படி ஜிமெயிலாம் யூஸ் பண்ணுறீங்க இல்லை, ஜிமெயில் வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எந்த கம்ப்யூட்டர்ல இருந்தாலும் உங்கள் லாகின் ஐடி இருந்துச்சுன்னா போயிட்டு அக்சஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி சிஸ்டத்துக்கு பெரும்பாலும் எல்லாரும் போயிட்டோம்னா இந்த மாதிரி பிரச்சனைகளை ஒரு முழுசா அவாய்ட் பண்ண முடியாதுன்னா கூட பெரும்பாலும் அவாய்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, இந்த லோக்கலா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் பண்றது அதெல்லாம் விட்டுட்டு முழுக்க முழுக்க கிளவுட் பேஸ்ட் சாஃப்ட்வேரை போட்டோம்னா இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரி பண்றது ஈஸி. அதே சமயத்துல ப்ராப்ளம் வந்தாலும் கிளவுட்ல என்ன ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 மில்லியன் யூசர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 மில்லியன் யூசர்ஸ் இருக்காங்கன்னா கிளவுட்ல ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா அந்த 10 மில்லியன் யூசருக்கும் ஒரே சமயத்துல போய் கிடைச்சிடும். இப்போ நீங்க லோக்கலா கிளையண்ட்ல வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணிருக்கீங்கன்னா 5 மில்லியன் பேருக்கு இந்த ப்ராப்ளம் வருது, 5 மில்லியன் கம்ப்யூட்டர்ல இருக்கும். அது அந்த 5 மில்லியன் கம்ப்யூட்டரையும் போயிட்டு நீங்க ஒன்னா போயிட்டு ஆட்டோ அப்டேட் பண்ணி கரெக்டா செக் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் பண்றதுக்குள்ள ரொம்ப டைம் ஆயிரும். நிறைய பேரால அதை ஃபிக்ஸும் பண்ண முடியாது. அதுக்குண்டான ஆள் பலமும் நிறைய தேவைப்படும். ஸோ அதனால இந்த மாடல்ல இருந்து வெளியில முழுக்க வந்துட்டு முழுக்க கிளவுட் பேஸ்ட் சாஃப்ட்வேருக்கு போயிட்டோம்னா இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம ஃபியூச்சர்ல ரொம்பவே மினிமலா வச்சுக்கலாம். வந்தாலும் ரொம்ப மினிமல் இம்பாக்டா இருக்கும். ரைட் சார், நீங்க ஒரு தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தினுடைய ஒரு தலைவராக இருக்கீங்க, நிறுவனராக இருக்கீங்க அப்படின்னும் போது அதுக்கான சரியான பிரச்சனைக்கான சொல்யூஷன் என்னங்கிறத நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்றீங்க. பட் இன்னைக்கு இந்த பிரச்சனையில பாதிக்கப்பட்டது சேவை நிறுவனங்களை தாண்டி, அதாவது மக்களுக்கு சேவை வழங்கக்கூடிய நிறுவனங்களை தாண்டி ஐடி நிறுவனங்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் போது அவங்களுக்கு நிச்சயமா இந்த விஷயங்கள் தெரியாம இருக்க வாய்ப்பு இல்லை. பட் அப்படி இருந்தா அங்கேயும் இந்த மாதிரியான பிரச்சனை நடக்குது அப்படின்னா இப்ப எங்க பிரச்சனை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். எல்லாரும் வந்து இந்த மாதிரி பிரச்சனை வர்ற வரைக்கும் அது பெருசா யோசிக்கிறது இல்லை, வந்ததுக்கு அப்புறம் தான் அதை யோசிக்கிறாங்க. அதுதான் ரியல் ப்ராப்ளம். ஐடி நிறுவனத்தில் இருக்கிறவங்களும் சாதாரண மனிதர்கள் தானே, அவங்களும் வந்து சூப்பர் ஹியூமன்ஸ் கிடையாது. அவங்களும் நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் வந்து எப்படி டிசைட் பண்ணாலும் அவங்களும் அந்த மாதிரி தான் டிசைட் பண்றாங்க. ஸோ நிறைய டைம் வந்து இப்போ
இப்போ நாங்க வந்து எங்க கம்பெனில பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க மேக்கின்டாஷ் யூஸ் பண்றோம். விண்டோஸ் யூஸ் பண்றது இல்ல. அப்புறம் முழுக்க முழுக்க நாங்க கிளவுட் 2 விஷயம் நாங்க எங்களுக்கு ஏன் சுத்தமா இது அஃபெக்ட் ஆகல அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா நாங்க எங்க எம்ப்ளாயிஸ் எல்லாருக்குமே வந்து ஆப்பிளோட மேக் கொடுத்துருக்கோம். அது வந்து விண்டோஸ் ரன் பண்றது இல்ல. யூனிக்ஸ் பேஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அது. யூனிக்ஸ் கோர் அண்டர்லைன் ஆர்கிடெக்சர் வந்து யூனிக்ஸ் பேஸ்ட் ஆர்கிடெக்சர். அது நேச்சுரலாவே இந்த மாதிரி ப்ளூ ஸ்கிரீனு வைரஸ் அட்டாக் அதுக்கெல்லாம் வந்து நேச்சுரலா ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கு அதுக்கு. அது ஒண்ணு. 2வது வந்து ரன் எங்களுக்கு எங்க லேப்டாப்ல இன்ஸ்டால் பண்ற மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் கூட எங்க கம்பெனில கிடையாது. நாட் ஈவன் ஒன். எல்லா சாஃப்ட்வேருமே கிளவுட்ல தான் நாங்க வாங்கியிருக்கோம். அப்ப என்ன ஆகும்னா, சப்போஸ் லேப்டாப்பே ஒரு எம்ப்ளாயிஸ்க்கு வந்து வீணா போயிடுச்சு, தொலைஞ்சு போயிடுச்சு, ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு, உடஞ்சிடுச்சு, ரிப்பேர் ஆயிடுச்சு, இந்த மாதிரி சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகல அப்படின்னா டக்குன்னு நாங்க இன்னொரு கம்ப்யூட்டருக்கு போயிட்டு அதுல லாகின் பண்ணாருன்னா மொத்த சாஃப்ட்வேரும் அவருக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் அவங்க எல்லாரும் டிசைன் பண்ணிக்கிட்டாங்கன்னா தே கேன் பி ஃபுல் ப்ரூஃப். ஓகேங்க. உங்களுடைய நெருக்கடி நேரத்துல ஒரு நேர்காணல் கொடுத்ததுக்கு, இந்த சப்ஜெக்ட்ல ரொம்ப நேர்காணல் கொடுத்ததுக்கு, உங்களோட விளக்கங்களை நீங்க பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. வணக்கம்.